இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி, நீயாவது கொஞ்சம் சொல்லுமா. உன்னோட மாமா, என்னோட அத்தை, இந்த வீட்ல எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்க மாட்டாங்க. உன்னையும் ஜானுவையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. கரெக்டா ஞாபகப்படுத்தணுமா? உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வாக்கு கொடுத்தேன்ல, நானே ஜான்வியை பாத்துக்கிற பொறுப்பு என்னோடதுன்னு. இதுக்கப்புறம் நானையும் ஜான்வியையும் இங்கேயே உன் கூடவே இருக்க சொல்லு லக்ஷ்மி. அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கடவுளே, இந்த ஆள் என்ன இந்த பசங்களை இங்கேயே இருக்க சொல்றான்? இவங்க இங்கேயே இருந்துட்டா அந்த பிளீடர் கிழவன் எனக்கு தர வேண்டியதை தரமாட்டானே. ஐயோ, என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க? பசங்க இங்க இருந்தா எப்படி? அவங்கள பாத்துக்க நாங்க இருக்கோமே. அதுல லக்ஷ்மியை விட்டுட்டு பசங்க இருக்க கஷ்டப்படுறாங்கல்ல, அதுக்குதான். அது அவங்களோட பாசம். என்னதான் இருந்தாலும் அவங்கள எப்படி இங்க தங்க வைக்க முடியும்னு? ஏற்கனவே எங்க பொண்ணை உங்களுக்கு மருமகளை ஆக்கிக்கிட்டு எங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்கீங்க. இப்போ இந்த பசங்களை பத்தி வேற நீங்க யோசிக்கணுமா? இவங்களை நாங்க பாத்துக்கிறோம். இங்க ரூல்ஸ்ங்கிறது கடைபிடிக்க வேண்டியது, ரெகுலேஷன்ஸ் ரொம்ப தேவையானது. நான் அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என் சைட்ல இருந்து எந்த தப்பும் நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். யாரையும் கஷ்டப்படுத்தாத மாதிரி நான் நடந்துக்கிறேன். லக்ஷ்மி, நீ ஏதோ பார்க்க டல்லா இருக்கியே. டல்லாவா? இல்லையே. நோனோ, உன்னை பார்க்க ரொம்ப டயர்டா தெரியுது. நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஐயோ, நிஜமாதாங்க, நான் எதுவும் டயர்டாலாம் இல்ல. ஒருவேளை நான் டயர்டா இருந்தா கூட உங்களை பார்த்த உடனே அதெல்லாம் போயிடும். லக்ஷ்மி, உனக்கு தெரியாது, உன் முகத்துல எனக்கு டயர்ட்னஸ் தெரியுது. அது இல்ல, அம்மா பார்க்கும்போது டயர்டா தெரியக்கூடாது. நிம்மதியா படுத்துக்கோ. அது இல்லங்க லக்ஷ்மி, நீ படு. வா, நான் தான் சொல்றேன்ல, நீ ரெஸ்ட் எடு. உட்காரு. ஐயோ, உட்காரு. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கால் இருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, நீ ரெஸ்ட் எடு. என்னங்க மித்ரா, இவருக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? கேட்டா ஏதாவது நினைச்சப்பாரா? ஆனா கேட்காமையே விட்டா அவர் மனசுல இருக்கிறது எப்படி தெரியும்? லக்ஷ்மிக்கு கல்யாணம்,
அந்த மணமேடையில அவளுக்கு பதிலா நீ போய் உட்கார்ந்துகிட்டு மித்ரா கையில தாலி கட்டிக்கணும்னு நினைச்சா எந்த விதத்துல நியாயம்? எல்லாரும் முன்னாடி அவளை கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறது, லட்சுமி கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறது, எதுக்காக இதெல்லாம் செய்யற? ஆமா, நான் ஆசைப்பட்டவன நான் கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச மித்ராவ வேற எவ்வளவு ஒருத்தி, அதுவும் அந்த லட்சுமி கல்யாணம் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும்? அடி விட்டேன்னா அவ்வளவுதான். அறிவே கிடையாது உனக்கு. ஆசைப்படுறதுக்கும் நினைக்கிறதுக்கும் ஒரு எல்லை இருக்கணும். லட்சுமியை பிடிச்சு போய் அவங்க வீட்டுக்கு அவளை மருமகளாக்கிக்கணும்னு நினைச்சாங்க. நீ எப்படி அவனை ஆசைப்படலாம்? இதெல்லாம் யாராவது கேட்டாங்கன்னா மூஞ்சிலே துப்புவாங்க. சீ! அது எல்லாத்தையும் மறந்து போய் லட்சுமியை மறுபடியும் அவமானப்படுத்தணும்னு நினைச்சா அது கேவலத்தோட உச்சம். என்னங்க கேவலம்? எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த லட்சுமி என் பொண்ணைய கை நீட்டி அடிச்சிருப்பா. அத பார்த்ததும் என் வயிறை எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நாம அங்க இருந்ததுனால எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் பிரச்சனை பண்ணணும்னு அமைதியா இருந்துட்டேன். முதல்ல உன்னை சொல்லணும். நீ பண்ணதே பெரிய தப்பு. இதுல இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர ஒரு தாய் செய்யற காரியம் அடியுது. இனிமேலாவது மனித நேயத்தோட நடந்துக்க பாருங்க. பாத்தியா உன் புருஷன் எப்படி பேசிட்டு போறான்னு? ஷாலு, நீ ஒன்னும் கவலைப்படாதடி. ஒண்ணுத்துக்கும் உதவாத அந்த லட்சுமி உன் மேலேயே கைய வச்சானா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? நீ போக வேண்டிய அந்த வீட்டுக்கு அவ போயிட்டா. அது பத்தாதுன்னு இப்போ அவ உன்னையே அடிச்சிருக்கா. அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு பேபி. வா, வந்து உட்காரு. வா. எனக்கு தெரியாம என் பேரனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சேன்? என்னங்க? சொல்லுங்க. ஐ அம் ரியலி சாரி. சாரி எதுக்குமா? But why? அப்படி இல்ல மாமா. நல்ல விஷயம் நடக்கும்போது தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. மித்ரா ஜாதகப்படி அவனுக்கு கல்யாண நேரம் வந்துருச்சு. முகூர்த்தமும் செட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அதனாலதான் வேற வழி தெரியல. இட்ஸ் ஓகே. ஏய் மித்ரா, கம் 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 கம். ஹாய் தாத்தா. நல்லா இருக்கு.